Praise the Lord. இந்த நாளிலே ரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வருகை நாளுக்காக உலகத்தில் இருக்க அநேகரை தேவன் வேர் பிரித்து எடுத்துக்கொள்ள போகிறார். ஆனால் நமக்கு தேவையான ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போது சொன்ன காரியம். உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஜீவியத்தில் உங்களுடைய ஆவிக்குரிய அனுபவம் வேணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆவியானவரை குறித்து சொன்ன சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். யோவான் எழுதின புஸ்தகத்துல 14ஆம் அதிகாரத்துல நம்முடைய ரட்சகரும் மீட்பரும் அடிக்கப்பட்டவரும் மரித்து உயிரோடு எழுந்து வருமானவர் சொல்லுகிற காரியம் அது ஜீவன் உள்ளது. அப்படி இருக்கும்போது அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். ஏன் பரிசுத்த ஆவியை குறித்து அவர் சொன்னார் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். தேவ ஜனங்களே, இந்த புஸ்தகத்துல பரிசுத்த ஆவியானவர் குறித்து யோவான் 14ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார். 16ஆம் வசனத்திலிருந்து, நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்போது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். பாருங்க, சத்திய ஆவியாகிய அப்படின்னு சொல்லுது. அப்போ இந்த உலகத்துல மற்ற ஆவிகளும் இருக்கிறது. அவர் தேற்றரவாளன், பரிசுத்த ஆவியானவர், தேவனால அனுப்பப்படுகிற ஆவியானவர். இதே ஆவியானவர் கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ள இருந்தவர், கிறிஸ்துவின் ஆவியானவராக இருந்தவர். இந்த ஆவியானவரை நமக்கு அவர் தந்தரல போகிறார். அவர் சொல்லுகிறார், நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் இந்த சத்திய ஆவியானவரை உங்களுக்கு அனுப்பும்படி என்று நம்முடைய ரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களிடமே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். என் தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலே ஏன் பரிசுத்த ஆவியானவரை குறித்து இன்றைக்கு அநேகர் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. ஆனா பல சபைகளிலே பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் இருக்கிறது. என் தேவ பிள்ளைகளே, இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறோம். பரிசுத்த ஆவியானவரை குறித்து அனுபவம் நமக்கு கொடுக்காவிட்டா அது தேவ சித்தம் இல்லாத சபைகளா இருக்கும். என் தேவ பிள்ளைகளே, எப்படியாவது பரிசுத்த ஆவி நிறைந்த, பரிசுத்த ஆவி நடத்துகிற, பரிசுத்த ஆவி ஜெபிக்கிற சபைகளில் நீங்க இருக்கும்போது உங்களுடைய ஆவி, உங்களுடைய ஆத்துமா, உங்களுடைய சரீரம் ஆரோக்கியம் கொள்ளும். இது நான் சொல்லல, பைபிள் வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்து இயேசுவானுடைய அந்த நீதிமான், அந்த ரட்சகர் பேசின வார்த்தை பாருங்க எப்படி இருக்குது. உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணினால் மாத்திரமே நீங்கள் கிறிஸ்துவை அறிய முடியும், நீங்கள் தேவனை காண முடியும், பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் காண முடியும் என்று சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு பல சபைகள் இருக்கிறது. ஆவிக்குரிய சபை என்று சொல்லிக்கொண்டும் இன்றைக்கு அவருடைய சிந்தனையினால, சுயத்தினால, பலத்தினால நடத்தி கொண்டிருக்கிற சபைகளும் இருக்கிறது. என் தேவ பிள்ளைகளே, யாரையும் நாம நியாயம் தீர்க்க கூடாது. ஆனால் உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கிறதோ அப்படி உங்களுக்கு அழைப்பு கிடைக்கும். உங்களுடைய இருதயம் நன்றாக இருந்ததானால், தேவனை எதிர்பார்த்து தேவ சித்தத்துக்காக காத்திருந்தீர்களானால் உங்களுக்கு அந்த ஆவியானவர் உங்களுக்கு கிடைப்பார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, கிறிஸ்துக்குள்ள இருந்த அதே ஆவியானவர் தான் அவர் அனுப்பப்படுகிறவர்.
கிறிஸ்து பலியாக கொண்டு போனவரும் அவர்தான். கிறிஸ்து இயேசுவின் சரீரம் ஒரு பலியின் பொருளாக கொண்டு வந்தார். யார் கொண்டு வந்தார்னாக்கா தேவனுடைய ஆவி. அது கிறிஸ்துவின் ஆவி. இந்த பலியின் பொருளை கொடுத்துட்டு அவர் திரும்பமாக நம்மிடத்துல வருகிறவராக இருக்கிறார். அவர் நம்மிடத்துல வாசம் செய்ய வேண்டும் என்றால் நாம கிறிஸ்து இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கணும். அப்படி இல்லாவிட்டால் அவர் நம்மிடத்துல வாசம் செய்ய மாட்டார். என் தேவ பிள்ளைகளே, பிறகு பாருங்க, இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடினால் நீங்களும் பிழைப்பீர்கள். என் தேவ பிள்ளைகளே, இனிவரும் நாட்களிலே ஏன் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்க வேண்டும்? காரணம், நம்மளை சூழ்ந்து இருக்கிற அநேக ஆவிகள் இருக்கிறது. தள்ளப்பட்ட ஆவிகள் இருக்கிறது, மனுஷனுடைய ஆவிகள் இருக்கிறது, அந்தகார லோகாதிபதியின் ஆவிகள் இருக்கிறது, வான மண்டலத்தில் பொல்லாத சேனைகளின் ஆவிகள் இருக்கிறது, துரைத்தனங்களை நடத்துகிற ஆவிகள் இருக்கிறது. அதெல்லாம் போக தள்ளப்பட்ட ஆவிகள் இருக்கிறது. அதெல்லாம் போக வெளிப்படுத்தின விஷயத்துல அவரால கட்டப்பட்டு காலங்களுக்கு அனுப்பப்படுகிற ஆவிகள் இருக்கிறது. 7 சபைகள் இருக்கிறது. 7 சபைகளையும் ஆவிகள் நடத்துகிறது. 7 வாதைகள் இருக்கிறது. 7 கலசங்கள் இருக்கிறது. 7 எக்கால சத்தங்கள் இருக்கிறது. என் தேவ ஜனங்களே, உங்களுடைய ரட்சிப்பை காத்துக் கொள்ளுங்க. பரிசுத்த இயேசுவை அறிந்திருக்கிறீர்கள், ஆனால் பரிசுத்த ஆவியுடைய அனுபவம் எனக்கு இல்லையே. அந்த பரிசுத்த ஆவியின் அனுபவம் வேணும். என் தேவ பிள்ளைகளே, நாம அவரை காண்பதில்லை, ஆனால் நீங்கள் விசுவாசித்தா உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரா இருக்கார். இன்றைக்கு நிறைய பேர் அது ஒரு வல்லமைன்னு சொல்லுகிறாங்க. அது ஒரு 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 அபிஷேகம் சொல்லுகிறார்கள். அது கிறிஸ்துவின் ஆவி, உன்னை நடப்பிக்கிற ஆவி. இன்றைக்கும் வேதம் சொல்லுகிறது, என் தேவ ஜனங்களே, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே அவர் இருந்தவர். கிறிஸ்து இயேசு வார்த்தையா இருக்கிறார். வார்த்தை சொல்ல ஆவியானவர் செய்ய சித்தமா இருக்கிறார். ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்த அதே ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு கூட சஞ்சரிக்கிறவர் இருக்கார். என் தேவ ஜனங்களே, அவருடைய வார்த்தையை உன் இருதயத்துல நம்புங்க, அதை கன்சீவ் பண்ணுங்க. காரணம், உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ளுகிற வரம் வேண்டும். பரிசுத்த ஆவி இல்லாம நீங்க ஊழியம் செய்ய முடியாது. பரிசுத்த ஆவியானவர் தயவு இல்லாம நீங்க எதையுமே கட்ட முடியாது. பரிசுத்த ஆவியானவர் இல்லாம உங்களால உங்களுடைய பலத்தினாலையும் உங்களுடைய பராக்கிரமத்தினாலையும் எதையும் செய்ய முடியாது. என் தேவ ஜனங்களே, இந்த நாட்களில், இனி வரும் நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் குறித்து அநேக காரியங்களை தியானிக்கலாம். வாங்க. பரிசுத்த ஆவியானவர் இருந்தா உங்களுக்கு தரிசனம் கிடைக்கும், உங்களுக்கு வரங்கள் கிடைக்கும், பல காரியங்கள் இருக்கிறது. அதை கொஞ்சம் நம்ம அநேக சாட்சிகளோட இந்த ஆவியானவர் குறித்து தியானிக்கலாம். வாங்க. ஆவியானுடைய அனுபவம் வேண்டுமா? வாங்க, இந்த செய்திகளை கேளுங்க. உங்களுக்கு பிடிச்சதா இருந்தா யாருக்காவது ஷேர் பண்ணுங்க. தயவு செய்து சொல்றேன், நீங்க எந்த சபைக்கு போறீங்களோ, ஆனா ஆவியானவர் இருக்கிறாரா என்று சோதித்து பாருங்க. அவர் உங்களோடு கூட பேசுகிறாரா, ஆவியானவர் கூட நான் ஐக்கியமா இருக்கிறேனா என்று சோதித்து சபையில் இருங்க. கர்த்தர் உங்களை மேன்மையாக நடத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த மகா உன்னதமான தேவகுமாரனே, குமாரன் நாமம் மகிமைப்பட பரிசுத்த ஆவியானவரே, இந்த செய்தியானது உம்முடைய கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தில் ஆவியானவர் வாசம், நீர் வாசம் செய்ய இந்த வார்த்தைகள் இந்த பிள்ளைகளுக்கு போகட்டும் அப்பா. இந்த வார்த்தைகளை இருதயத்தில்
பண்ணிட்டோம், கருத்தறிகிட்டோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ராஜா. கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உம்முடைய சமாதானமே நித்திய சமாதானம், உம்முடைய ரட்சிப்பு நித்திய ரட்சிப்பு ஆசீர்வாதமாய் நடத்துங்க. ஜெபிக்க கிருபை தந்ததுக்காக நன்றி அப்பா. துதி கன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. தேவ பிள்ளைகளே, தேவ ஜனங்களே, இனி வரும் நாட்களிலே ஏன் ஆவியானவர் பத்தி பேசுறோம்னு சொன்னாக்கா, இனி வரும் காலங்களில் அநேக ஆவிகள் எழும்பும், அநேக ஆவிகள் எழும்பும். ஆனால் இந்த ஆவியானவர் இல்லாவிட்டால் நம்மளால அது என்ன ஆவின்னு புரிஞ்சு கொள்ள முடியாது. அதனால தேவனுடைய ஆவிக்கு இடம் கொடுங்க, பரிசுத்த ஆவிக்கு இடம் கொடுங்க. கர்த்தர் உங்க வீட்டை நித்தியத்துக்காக ஏற்படுத்துகிறார். காரணம்